நான் இந்த 24 வருடமாக நான் வந்து என்னுடைய மனநலத் துறையில் வேலை செய்யும்போது நிறைய பெற்றோர்களை இழந்த குழந்தைகளையும் பார்த்துருக்கேன். பெற்றோர்கள் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் இங்கே பேசியிருக்காங்க நிறைய பேர். அப்படிதான் மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அப்போ இங்கே வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஒரு பேரண்டல் ஃபிகர் தான் வேணும், மதர் ஃபிகர், ஃபாதர் ஃபிகர். அப்போ இந்த ஒரு தரம் தான் முக்கியம். அது பயாலஜிக்கலாக அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அப்போ என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பான, நிலையான, உறுதியான, உணர்வுபூர்வமான ஒரு உறவு தான் குழந்தை வளர்க்கிறது. குழந்தைக்கு தேவை அதுதான். ஒரு பர்சன் கிடையாது. அது தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வரலாம். இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்வி வந்து ஏன் அந்த மனநிலைக்கு வருது, அது பல காரணங்களை உள்ளடக்கினது. பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பெற்றோர்கள் வந்து மனநல பிரச்சனையினால் குழந்தைங்களை விட்டுட்டு போகிற விஷயங்கள் இருக்குது. விரும்பாமல் பெற்ற குழந்தைகளாக இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. பல காலச்சூழல்கள், சமூக சூழல், பொருளாதார சூழல் வந்து பெற்ற குழந்தைய விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ரெண்டு சைடு. இல்லை சார், ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்து அவங்களுக்கு எந்த வித சேலஞ்சும் இல்லாமல் பிறந்தா கூட அந்த குழந்தையும் விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து பிறந்திருக்காங்க. அவங்க எங்கேயோ இருந்தோ பிறந்த ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. கூடவே சுற்றி இன்னொரு குழந்தையும் வளர்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு குழந்தை மாற்றுத்திறனாளி அவங்களையும் வளர்க்குறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து ஒரு பயாலஜிக்கல் பேரண்டாக இருக்கவங்க அவங்க வந்து அப்படியே கைவிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு உறவு, ரத்த உறவு, எந்த சொந்தமும் இல்லாத ஒருத்தவங்க வந்து அந்த டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அதான் நான் சொன்னேனே, ஒரு அன்புன்றது ஒரு குறிப்பிட்ட உறவுக்கு சொத்தாக நம்ம பார்க்க தேவையில்ல. ஒரு அம்மானா அப்படி தான் இருக்கணும், அப்பானா அப்படி தான் இருக்கணுன்றது இல்லை. அது பெற்ற அம்மா கிட்டேயோ பெற்ற அப்பா கிட்டேயோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதான் நான் இப்படி கேட்குறேன். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு சில தாய் மாமாக்கள் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய அக்காவுடைய குழந்தைகளை வந்து அப்படியே அவங்களோட குழந்தைய வளர்க்குறாங்க. அதுக்காக அவங்க திருமணமே பண்ணிக்காதவங்கலாம் கூட இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மனநிலை ஒருவருக்கு எப்படி உருவாகுது, அது எப்படி இது பண்ணிக்கிறாங்க? அதில் வந்து ஒரு பாதி வந்து நம்மளுடைய அந்த சமூக சூழலும் சென்டிமெண்ட்டும் ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அந்த தாய்மையை வந்து நம்ம ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறோம், அதை வந்து ரொம்ப போற்றி பார்க்குறோம், அது ஒரு தூய்மையான விஷயமாக பார்க்குறோம், இல்லை அது ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக நம்ம அதை வந்து முன்னிறுத்துறதுனால நம்ம அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்க்குறவங்க நான் பார்த்த வரைக்கும் நீ வந்து அவங்க அப்பா அம்மா இருக்காங்கன்றதே இல்லைன்றதை மறந்துடு, இனிமேல் நான் தான் உங்கள் அப்பா, நான் தான் உங்கள் அம்மா அப்படின்னு. இல்லை, அப்படி தான் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆமாம், அப்படி தான் வளர்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து வளர்க்குறவங்க வந்து தார்மீகமான அந்த ஒரு பொறுப்பை அதிகப்படியாக அவங்க வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து தன்னோட குழந்தையவே அவங்க சரியாக பார்த்துக்கல, ஆனால் வந்து அக்காவோட குழந்தைக்கு வந்து நான் சொத்து வாங்கி வைக்கிறேன். ஸோ அதிகப்படியான இப்போ இங்கே எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக் அங்கே இருக்காது, எல்லாமே எமோஷன்ஸோடைய இதில் தான் இருக்கும். அது மனிதனுடைய இயல்பு தான். அதை நம்ம வந்து வியாதியாவோ இல்லை பிரச்சனையாவோ பார்க்க தேவையில்லை. இவர்களுக்கு எல்லாருக்குமே இப்படியான உறவுகள், இப்படியான மனிதர்கள் இல்லைன்னா இவங்க வந்து சர்வே பண்ணியிருக்க முடியாது இல்லையா? மனிதர்கள் இயல்பாகவே வந்து கூடி வாழக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான். சோஷியல் அனிமல் மாதிரி, சோஷியல் அனிமல் தான். அப்போது கனெக்ஷன் இஸ் எ பேசிக் ஹியூமன் நீட் அப்படின்னு சொல்கிறோம். தொடர்பு வந்து ஒரு அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் சக மனிதனுக்கு அந்த தொடர்பை வந்து கொடுப்போன்றதான் உண்மை. ஸோ பெற்றால் தான் பிள்ளை அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை, அது தாண்டி கண்டிப்பாக கிடையாது. ரைட்.